அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படிங்க போனது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நேற்றுலாம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது மார்ச் 20ோட லோ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங். ஸோ அந்த யுஎஸ் ஈரானோட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கனால இப்போ மார்க்கெட் ஒரு புல்லிஷ் சைடுக்கு டர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ ஈரான் சைட்ல இப்போ ட்ரம்ப் நியூஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா ஈரான் இனிமே அணு ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒரு சில பேர் கூட பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஈரான் சைட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ எங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும், அதே சமயம் எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடக்காது, இந்த மாதிரி நாங்கள் போருக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கணும். இந்த ரெண்டு இதுக்கும் ஓகே அப்படின்னா நாங்கள் சீஸ் ஃபயர், அதாவது போர் நிறுத்தத்துக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் அதாவது யூஎஸ் ஈரான் பேசுறது அது வேறங்க. பட் இஸ்ரேலான நாங்கள் ஈரானை தாக்கிக்கிட்டே தான் இருப்போம், அது எங்க இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தனியாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதை ட்ரம்ப் அவர்கள் ஏற்றுக்கிட்டு சீஸ் ஃபயருக்கு ஓகே சொன்னார்னா ஸோ போர் நிறுத்தங்கிறது சுத்தமாக நமக்கு நின்றுடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இப்போதைக்கு ஒரு புல்லிஷ் சைடு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த புல்லிஷ் சைடு போயிட்டு இருக்கிறப்போ ஒரு சில பேட் நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கனால கொஞ்சம் புல் பேக் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கெல்லாம் நல்லா இன்னும் கொஞ்சம் கூட மேலே போயிருக்க வேண்டியது. பட் கொட்டாக் பேங்க்ல இருந்து ஒரு நியூஸ் வந்தது. ஆல்ரெடி ஐடிஎஃப்சி பேங்க் ஒரு நியூஸ் ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 590 கோடி ரூபா மோசடி பண்ணியிருந்தாங்க ஐடிஎஃப்சி பேங்க்ல. லாஸ்ட்ல கேட்டதுக்கு அதோட எம்ப்ளாயிஸ், எங்களோட எம்ப்ளாயிஸ் தெரியாம பண்ணிட்டாங்க, ஸோ அவங்கள நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கான நஷ்டஈடெல்லாம் கொடுத்து அந்த நியூஸ் அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு கொட்டாக் பேங்க், அதாவது கொட்டாக் பேங்க் இதே மாதிரி 160 கோடி மோசடி அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஹரியானாவில் இருக்கிற கொட்டாக் பேங்க் இப்போ பஞ்சகுலா கார்பரேஷன் ஹரியானா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொட்டாக் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 160 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டதுல எல்லாமே அவங்க கார்பரேஷன் கொட்டாக் பேங்க்ல இருக்கிற ஆஃபீஸர்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே போலியா கொடுத்துருக்காங்க. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், ஒன்றும் கிடையாது. லக்கி பாஸ்கர் படத்துல வர்றதுதான். ஸோ லக்கி பாஸ்கர் படத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து ஷேர் மார்க்கெட்ல போட்டு விளையாடி அதுக்கப்புறம் லாபம் சம்பாதிச்சு மறுபடியும் அடுத்த நாள் கொண்டு வச்சிருவாரு. ஸோ அந்த கான்செப்ட்ல ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஸோ கான்செப்ட்ங்கிறது இதுதான். அவங்க திடீர்னு பார்த்துருக்காங்க 58 கோடி ரூபாய்க்கு எஃப்டியில் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அக்கௌண்ட்ல பணம் இல்லை. அதனால அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க கொட்டாக் பேங்க்ல. ஸோ கொட்டாக் பேங்க் என்ன சொல்லிட்டாங்கன்னா வங்கி அதிகாரிகள் தேவையில்லாத புது அக்கௌண்ட், ஃபேக் அக்கௌண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி அங்க அந்த பஞ்சகுலா கார்பரேஷனோட பணத்தை வேற வேற அக்கௌண்ட்டுக்கு மாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம பஞ்சகுலா கார்பரேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஎம் பேனல் பண்ணுங்க கொட்டாக் பேங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஎம் பேனல்னா என்னன்னா அப்ரூவல் கேன்சல் பண்றது. ஸோ இதுதான் டிஎம் பேனல் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஒரு பிரீஃபா போகணும். பட் அதுக்கு டைம்ல டிஎம் பேனல்ங்கிறது என்ன அப்படின்னா ஸோ இனிமேட்டு இதுக்கெல்லாம் அப்ரூவல் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டுக்கெல்லாம் அப்ரூவல் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு வலியுறுத்தி இருக்காங்க ஹரியானா கவர்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இது முழுக்க ஒரு கொட்டாக் பேங்க் ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். பட் வாலட்டிலிட்டியா இப்போதைக்கு கொட்டாக் பேங்க் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ மேபி இதுக்கு முன்னாடியே கொட்டாக் பேங்க் ஒரு மோசடியில ஈடுபட்டிருந்தது. எப்போ அப்படின்னா ஒரு 1 year 2 years இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன்ல ஓப்பனிங் கொடுத்தது. ஸோ கேப் டவுனிங் ஓப்பனிங் கொடுத்தா கூட அங்கே கொஞ்சம் ரெக்கவரி இருந்தது. பட் அந்த நியூஸுக்கு அப்புறம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க்ல ஒரு பேட் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ கொட்டாக் பேங்கோட வெயிட்டேஜ் பர்சன்டேஜ் எப்படி இருக்கு அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 8% இருக்கு. ஸோ அதனால அதிகபட்சமாக பேங்க் நிஃப்டி பாதிக்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. நிஃப்டி அந்த அளவுக்கு பெரிய ஒரு செல்லிங் எல்லாம் ஆயிடாது இந்த நியூஸை வச்சலாம். ஏன்னா கொட்டாக் பேங்க் ஒரு 2% தான் வெயிட்டேஜ். ஸோ அதனால அந்த அளவுக்கு பெரிய அளவுல இறங்கி இருக்காது. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குது கொட்டாக் பேங்க் அப்படின்னு. இதெல்லாம் முழுக்க ஒரு லக்கி பாஸ்கர் படமா தான் இருக்கு. ஸோ பணத்தை கையாண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேற எதுலையாச்சும் போட்டு லாபம் சம்பாதிச்சு மறுபடியும் கொண்டு கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரிடிக்ஷன். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒரு கிரீன் தான் இன்னைக்கு. அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஸோ எல்லாமே இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்திருக்காங்க டியூ டு சீஸ் ஃபயர் நியூஸ்னால. ஓகேங்களா? ஸோ மற்றபடி ரிலையன்ஸ், ஓஎன்ஜிசி, கோல் இந்தியா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு
புல் பேக் ஆயிருக்கு. மார்னிங்ல கொஞ்சம் நமக்கு என்ன சொல்றது அப்படின்னா கிரீன்ல ஓப்பன் ஆயிருந்தா கூட கொஞ்சம் புல் பேக் ஆயிருக்கு. ஸோ இது மறுபடியும் மேலே வந்துடும். ஏன் அப்படின்னா இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வந்து ஒரு 60 சம்திங் பேரல்ஸ் வந்து வாங்க போறோம், ஏப்ரலுக்கானது வந்து அவங்க ரஷ்யா வந்து அனுப்புறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி மறுபடியும் ரிலையன்ஸ், ஓஎன்ஜிசி, கோல் இந்தியாலாம் நமக்கு தொடர்ந்து மேலே வரதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இன்டர்நேஷனல் ஹாலிடே கிடையாது, நேஷனல் ஹாலிடே. ராமநவமி அப்படிங்கிறது நேஷனல் ஹாலிடே. ஸோ இந்திய பங்கு சந்தைகள் மட்டும்தான் என்எஸ்சி பிஎஸ்சி மார்னிங் வந்து ஹாலிடே, எம்சிஎக்ஸ் ஈவினிங் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்டர்நேஷனல் நியூஸ் வந்து அதாவது இன்டர்நேஷனல் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால மேபி அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு கேப் அப்பா கேப் டவுனாங்கிறது கொஞ்சம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்றதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற மார்க்கெட்டை வச்சு நாம வந்து ஒரு பை சைடு போகும் அப்படிங்கிறத சொல்லலாமே தவிர, நாளைக்கு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட் இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பா எப்படி வேணா ஓப்பனிங் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கலாம். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. என்எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா 3325 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 2615ங்கிறது பாசிட்டிவ், டிக்ளைன்ஸ் வந்து 616. இந்த மாதிரி டிக்ளைன்ஸை விட பாசிட்டிவ் வந்து அதிகமாக வந்து இன்னைக்கு வந்து இருந்திருக்கு. அன்சேஞ்ச் வந்து 94. 52 வீக் ஹைல 22 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 147 ஸ்டாக்ஸும் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்பர் சர்க்கிளில் 104, லோயர் சர்க்கிளில் 58. இப்போ 52 வீக் லோ எல்லாம் பார்த்தீங்கன்னா 147 வந்துருச்சு. 923, 300, இப்போ 193 போயிட்டு இப்போ 147. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். செக்டார் வைஸ் க்ளோசிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே பிரமாதமாக இருக்கு. ஆட்டோ செக்டார், பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, எஃப்எம்சிஜி எல்லாமே 2% மேல growth வந்து கொடுத்துருக்கு. சென்செக்ஸ் எக்ஸ்பைரிங் கூட பார்க்காம தொடர்ந்து வந்து பையர்ஸ் வந்து உள்ளார போயிருக்காங்க. லாஸ்ட் கொஞ்ச நேரத்துல தான் கொஞ்சம் செல்லிங் வந்து கொடுத்துருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சென்செக்ஸ் கொஞ்சமாச்சும் அதோட வேலையை காட்டினா தானே அதுக்கு மதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 மணிக்கு மேல கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து இருந்திருக்கே தவிர பெரிய அளவுலாம் டவுன் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படிங்க இருக்குன்னா நல்லா புஷ் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி பேங்க், ரிலையன்ஸ், மாருதி, எம்என்டம், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் எல்லாமே வந்து மேலே வந்திருக்கு, டிசிஎஸ் தவிர. ஸோ ஐடி செக்டாரும் இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் தான். இப்போ ஐடி செக்டார்னா கொஞ்சம் வந்து ரொம்ப பெரிய அளவில் இறங்கல, ஒரே இடத்துல வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஐடி செக்டாரோட பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது நம்ம பார்த்தோம், இன்னொரு தடவை கூட நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டாப் கெய்னர்ஸ்னு போனோம் அப்படின்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், அல்ட்ரா சிமெண்ட்கோ, பஜாஜ் ஃபின்சர்வ், கிராசிம், அடானியன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக். இந்த கொட்டாக் பேங்கோட விவகாரம் வந்து பேங்க் நிஃப்டியே தள்ளிடுமா அப்படின்னா கிடையாது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் இறங்கும். இப்போ செப்பரேட்டா கொட்டாக் பேங்க் மட்டும்தான் இதை வந்து இம்பாக்ட் பண்ணுமே தவிர இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பண்ணாது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் விட ஹெச்டிஎஃப்சி பேங்க்ங்கிறது 36% வெயிட்டேஜ்ல, இது வெறும் 7% தான். ஸோ அதனால தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அன்னைக்கு அத்தானு சக்கரவர்த்தி அவர் வந்து ரிசைன் பண்ண உடனே ஏன் பேங்க் நிஃப்டி பெரிய அளவில் ஃபால் ஆனிச்சு அப்படின்னா அதோட வெயிட்டேஜ் வந்து 36%, அதனால தான் பெரிய அளவில் வந்து இறங்கியிருக்கு. ஸோ நான் அந்த வெயிட்டேஜ் கரெக்டாக நான் சொல்லிடுறேன். இதை எப்படி பார்க்கணும்னு பேங்க் நிஃப்டி வெயிட்டேஜ் லிஸ்ட்னு கொடுங்க, டான் ஆப்புக்கு போங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா 36 கிடையாது, 25.829%. அதே மாதிரி கொட்டாக் பேங்க் பார்த்தீங்கன்னா இதுலேயே தெரியும் வெறும் 7% தான். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் 25.8, அதே மாதிரி கொட்டாக் பேங்க் வந்து 7.878. அதனால தான் அவர் வந்து அந்த நியூஸ் வரப்ப நம்மளுக்கு பெரிய அளவில் பேங்க் நிஃப்டி ஃபால் ஆனது காரணம் 26% இருக்கிற ஒரு பேங்க்ல நியூஸ் வந்தா அதோட இம்பாக்ட் அதிகமாக வந்து பேங்க் நிஃப்டியில காட்டும். அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஎஃப்சிங்கிறது நிஃப்டிலையும் நமக்கு வந்து அதிகமான பர்சன்டேஜ் வந்து கொடுக்கும், அதுலேயுமே இம்பாக்ட் கொடுக்கும். பட் கொட்டாக்ங்கிறது 7% தான், அதை போட அப்படிங்கிற மாதிரி மற்ற பேங்க் எல்லாம் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி அவ்வளோ சீக்கிரம் விடுமான்னு தெரியல. அதே மாதிரி நிஃப்டிலையும் 2%. ஸோ அதனால செப்பரேட்டா இந்த பேங்க் மட்டும் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கே தவிர இது வந்து மற்ற இதுக்கெல்லாம் பேங்க் நிஃப்டியை பெரிய அளவில் கீழே தள்ளிடுமா அப்படிங்கிறது கிடையாது. பேங்க் நிஃப்டியை பெரிய அளவில் கீழே தள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி ட்ரம்ப் ஏதாவது நியூஸ் கொடுத்தா மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ இந்த நியூஸோட அவர் கொடுக்குற நியூஸ் வந்து டாப்பா இருக்கும். அதனால அவர் ஏதாவது நியூஸ் கொடுத்தா மட்டும்தான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் கண்ணை மூடிட்டு கீழே இறங்கும். ஓகே, பார்க்கலாம். ஸோ டாப் கெய்னர்ஸ் ஸ்ரீராம், அல்ட்ரா சிமெண்ட்கோ, பஜாஜ் ஃபினான்ஸ், கிராசிம், அடானியன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ்ங்கிறது டெக்எம், பவர் கிரிட், டிசிஎஸ், பெல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். இப்போ
சார்ட் என்ன மாதிரிங்க இருக்கு அப்படின்னா க்ளோஸுக்கு மேல ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூஸா நமக்கு ஹை இல்லைன்னா அதையும் தாண்டி போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து க்ளோஸ் முடியறதுக்கு இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்கு. ஸோ க்ளோசிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போதைக்கு நான் சொல்லலை, ஏன்னா நாளைக்கு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட் வந்து ரன் ஆகட்டும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு ஈவினிங் M6 வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, நாளைக்கு ஈவினிங் ஒரு 5 o'clock சம்திங்கில், சாரி இதே டைமில் ஒரு 4 o'clock சம்திங்கில் M6 வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த டைமில் நம்ம இன்டர்நேஷனலோட மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு ஒரு எல்லா கேண்டிலுமே பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டி, ஃபின் நிஃப்டி ஓப்பன் அண்ட் ஹை கொஞ்சம் சேமாக ஓப்பன் ஆகி மேலே வந்துட்டு இருக்கு. க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூஸாக கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நாளைக்கு ஈவினிங் வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து டீப்பாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் என்னதாங்க ஆகுது அப்படின்னா, க்ரூட் ஆயில் நம்ம காலையிலேயே பார்த்தது தான். க்ரூட் ஆயில்ங்கிறது செல்லிங் ப்ரெஷர் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், மறுபடியும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஜோனுக்கு வந்து இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது 8532 தான் நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ மார்னிங்லேயே நமக்கு வந்து 2 நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து ஈரானோட பேச்சுவார்த்தை, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் வந்து யூஎஸ்ல வந்து அதிக அளவில் வந்து பேரல் இருக்கு, அதிகரிச்சிருக்கு, அதனால ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து சப்ளை நியூஸ் தான். ஸோ இன்னைக்கு க்ரூட் ஆயில் இன்வென்டரி டேட்டா வந்து 8 மணிக்கு இருக்கு. எப்படியும் வந்து ஒரு சப்ளை ரிசல்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகம். இன்னைக்கு காலையிலேயே வந்து செல்லிங் வந்து 8403ல கிட்டத்தட்ட நமக்கு 8011, ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 8532ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். செல் சைடு பிரேக் அவுட், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து மேலே போனது அப்படின்னா செல் சைடு பிரேக் அவுட்ங்கிறது 8403. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 8074. ஓகேங்களா, ஸோ கண்டினியூஸா பை போகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான். ஏன்னா நல்லா ஒரு பெரிய அளவில் நமக்கு வந்து $102 $84 வரைக்கும் இறக்கியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இன்வென்ட்ரி டேட்டா இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த இடத்துலயே பிரேக் அவுட்னு காலையில் பார்த்துருந்தோம். பட் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகலை, மேலே தான் வந்துட்டு இருக்கு. 277.8 தான் ஸோ நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இல்லைன்னா மறுபடியும் 271.4 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கோல்டு பார்க்கலாம். இப்போ கோல்டு கம்ப்ளீட்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்கு. 1,43,025 பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு வந்து டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதோட டார்கெட் வந்து ஒரு 5,000 to 6,000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வரும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து செல்லிங் ஜோன் தான். ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 10,000 இறங்குமான்னு தெரியல, மேபி ஒரு சின்ன டார்கெட் வச்சுக்கிட்டா கூட ஒரு 5,000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓவராலாக M6 எப்படிங்க இன்னைக்கு முடியும் அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. நிஃப்டி இந்த இடத்துல நமக்கு வந்து 15 மினிட்ஸ்ல ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ரிலையன்ஸ் வந்து மேலே பிரேக் அவுட் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, பட் க்ளோசிங் வந்து நமக்கு கீழே தான் வச்சிருக்கு. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், 1 டே கேண்டில். ஸோ 1 டே கேண்டில் இந்த பேட்டர்னில் டச் பண்ணிட்டு கேண்டில்ஸ் மேலே க்ளோஸ் வச்சா ஸோ பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா லோவாக பிரேக் அவுட் பண்ணால் மறுபடியுமே இந்த ரிலையன்ஸ் வந்து கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ ரஷ்யாவிட்ட இருந்து ஆயில் வரதுனால ரிலையன்ஸுக்கு அது நல்ல நியூஸ் தான். பட் டெக்னிக்கல் வைஸா பார்த்தோம், ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த பேட்டர்ன்ல 1 டே கேண்டில் கிரீன்ல மேல க்ளோஸ் வைக்கணும். ஸோ இந்த பேட்டர்னுக்கு மேல ஒரு கிரீன் க்ளோசிங் வச்சது அப்படின்னா ஒரு பை சைடு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும். ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும், ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து அன்பிரிடிக்டபிள் மட்டும்தான். கொஞ்சம் ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னாச்சும் எடுக்கணும், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஐடி செக்டார் பிரேக் அவுட் பண்ணுங்கிறது இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. 30,046 பிரேக் அவுட் பண்ணால் நம்ம வந்து ஐடி செக்டார் கொஞ்சம் க்ரோத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கொட்டாக் பேங்க் இப்போதைக்கு 371ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம், ஒரு கேப் டவுன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எந்த மாதிரி நடக்கும்னு தெரியல. ஸோ கேப் டவுன் எடுத்தது அப்படின்னா ஒரு 354, ஒரு 10 பாயிண்ட் டவுன் ஆகலாம். அதுக்குள்ளார ஏதாவது ஒரு நியூஸஸ் வந்து ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா மேபி ஒரு நியூட்ரல் ஓப்பனாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸ் பரவாயில்லைங்க. இந்தியா விக்ஸ் இப்போதைக்கு வந்து பையர்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இறங்கிட்டு இருக்கு. 24.71ல. USD INR வந்து டாப்ல இருக்கு, 93.96ல இருக்கு.
94.10 இல்லைனா அதையும் தாண்டி பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா செல்லர்ஸ் இருப்பாங்க, இல்லைனா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் தான். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.